இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுற மாரி, சப்பாத்தி, இட்லி, பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பர் ஒயிட் சிக்கன் குருமா செய்யலாமா? இதுல நான் 1/2 கிலோ சிக்கன்ல செஞ்சிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி அதுல 1 ஸ்பூன் தனியா, 1 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், முந்திரி பருப்பு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கி நல்லா அதை அரைச்சிக்கங்க. அரைச்ச பேஸ்ட்ல தான் மேட்ரு. அந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் 1/2 பாக்கெட் தயிர் கலந்து அதில் சிக்கனை வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 20 நிமிஷமாவது சிக்கன் நல்லா ஊறணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். 3 வெங்காயத்தில் மீதி இருக்க 1/2 வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி 2 பச்சை மிளகாய், அகைன் ஹோல் கரம் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க. இதில் நான் காரமே ஆட் பண்ணாததுனால 6 பச்சை மிளகாய் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச தேங்காய் பாலை கடைசியாக கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் ரெசிபிக்குமே நான் மொத்தமே 2 ஸ்பூன் சோம்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக போட்டுற வேண்டாம். கடைசியாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் இட்லியோ தோசையோ எதுக்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும்.